அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய இயக்கம் எ டே எ ஷீட் கீப்ஸ் த ஃபெயிலியர் அவே அப்படிங்கிற சீரீஸில் இன்றைக்கி நம்ம 3வது நாள். சரிங்களா, இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கொஷின். இன்றைக்கி 29 கொஷின் தான் இருக்குது. பட் ஒரு முக்கியமான டாபிக் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இந்த கொஷின் அப்படியே வரிசையாக பார்க்கலாம். பொதுவாக இந்த இந்திய தேசிய காங்கிரஸை படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள், சரிங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன்ஸ் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் என்னங்கிறத அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் வைஸ்ராய் அந்த பீரியடில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவே கவர் ஆயிரும், மிஸ் ஆகாது ஏரியா. ஸோ பாருங்கள், இன்றைக்கி இதில் நிறைய கொஷின் பார்த்ததில் என்னென்னா, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, யார் ஃபஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட்டு, இந்த இதில் யார் இருந்தாங்க, அதில் யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். 3வது கேள்வி பாருங்கள், இன் விச் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் மகாத்மா காந்தி வாஸ் மேட் இட்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1885 1947 வரைக்கும் என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மாநாடுகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அவ்வளோமே படிக்க முடியாது. சில இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் எழுதி வச்சுருக்கிறேன். அதுவும் ஒரு சின்ன ஷார்ட்கட் அடிப்படையில் என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் அதை இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட செஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவ்ரோஜி. இது பாருங்கள், நான் சொல்கிற மாதிரியே படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நவ்ரோஜி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கலான்னு ஒரு அக்கா ஃப்ரெண்டாக இருக்காங்க. CALA KALA CALA கலாக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கல்கட்டா, லாகூர், கல்கட்டா, சரிங்களா, கல்கட்டா, லாகூர், அப்புறம் கல்கட்டா, இந்த மாநாடுகள்லாம் இவர் தலைமை தாங்கியிருப்பார். அதோட வருஷம் பார்த்திங்கன்னா 86, 93, 1906. அதாவது 1886, 1893, 1906. இப்போ நவ்ரோஜி கலந்துக்கிட்ட மாநாடு கேட்டாங்கன்னா எந்த ஊருன்னு கேட்கலாம், இல்லை எந்த வருஷம்னு தான் கேட்க முடியும். ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ பாருங்கள், நவ்ரோஜி, கலாக்கா, கல்கட்டா, லாகூர், கல்கட்டா, சரிங்களா, 86, 93, 06 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தது இது அப்படியே ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி, பட் இதை ஞாபகம் வச்சுக்கலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி, சரிங்களா. WC பானர்ஜி அந்த காலத்திலேயே இது ஷார்ட்கட்டு, BA படித்ததால் சுரேந்திரநாத் பானர்ஜி இவர்கிட்ட PAவாக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த BA அப்படிங்கிறது பாம்பே அலகாபாத், இது பூனே அகமதாபாத், சரிங்களா, பூனே அகமதாபாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அலகாபாத் அகமதாபாத் குழப்பம். இந்த SN வருது பாருங்க, SN வரும்போது NM அப்படிங்கிறத வச்சு தான் ஞாபகம் வச்சுக்குவேன். அதனால் அலகாபாத், அகமதாபாத், இல்லை நீங்கள் மேலேருந்து வந்தீங்கனாலும் சரி தான், மேப்பில் அலகாபாத் மேலே இருக்கும், அகமதாபாத் கீழே இருக்கும், இல்லை பூனேக்கு பக்கத்தில் தான் அகமதாபாத் இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷத்தை பாருங்கள், 1885, 1892, இது 1895, 1902, 85, 92, இது கூட ஒரு 10 கூட்டிக்கிங்க 95, அதுமாரி இதுலேயும் ஒரு 10 கூட்டிங்கன்னா 1902, சரிங்களா. WC பானர்ஜி, SN பானர்ஜி முடிஞ்சிருச்சு, நவ்ரோஜி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஷ் பிஹாரி போஸ். இது ரேண்டமாக சொல்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நிறைய ஏரியா கவர் ஆன மாதிரி இருக்கும். ராஷ் பிஹாரி போஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பேர் சுமதின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். சூரத்து, மெட்ராஸ், சரிங்களா, சூரத்து, மெட்ராஸு 0708, அதாவது 1907, 1908, சரிங்களா. ராஷ் பிஹாரி போஸ், அவங்க ஃப்ரெண்டு பேர் சுமதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ். இது ஈஸி தான், ஹரிபுரா திரிபுரான்னு சொல்லுவாங்க, ஹரிபுரா திரிபுரி, சரிங்களா. மாரி வருஷம் பாருங்கள் 38, 39, 1938, 1939, இது சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் அபுல் கலாம் ஆசாத். நம்ம பொதுவாக அப்துல் கலாம் ஐயாவை என்ன சொல்லுவோம்னா டாக்டர் APJ அப்துல் கலாம்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த அபுல் கலாம் ஆசாத், மௌலானா, சரிங்களா,
மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை நம்ம டாக்டர்னு ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த டினா டெல்லி, ஆர்னா ராம்கர். சரிங்களா? டினா டெல்லி, ஆர்னா ராம்கர். இது வந்து 1923, இது 1940. ஒரு கேள்வி கேட்பாங்க, நீண்ட நாள் பிரசிடெண்ட்டாக இருந்தது யார்? இந்த காங்கிரஸ் மாநாடுகளில் பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இருந்திருப்பார். ஏன்னா 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஐஎன்சி மாநாடே நடந்திருக்காது. ஸோ ஃபுல்லாக இவர் தான் இருப்பார். அடுத்தது நம்ம நேரு பார்த்தீங்கன்னா வக்கீல் தெரியும், அதனால் எல்எல்பி படிச்சிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எல்பி படிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எல்பினா லாகூர், லக்னோ, பெய்ஸ்பூர். பாதி புக்கில் இது வந்து எஃப்னு கொடுத்துருப்பாங்க, ஃபெய்ஸ்பூர்னு கொடுத்துருப்பாங்க. தமிழில் வந்து பெய்ஸ்பூர் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு நேமில் இருக்கும், பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்எல்பி. சரிங்களா? அப்போ முதல் வந்து லாகூர் செஷன் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். 1929 லாகூர் செஷன், பூர்ண ஸ்வராஜ் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து லக்னோ ஒப்பந்தம். சரிங்களா? லக்னோ ஒப்பந்தம் இல்லை, லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1936. அடுத்து பெய்ஸ்பூர் மாநாடு அப்படிங்கிறது 1937. சரிங்களா? 1929, 1936, 1937. இப்போ நேரு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்எல்பி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோத்திலால் நேரு. சரிங்களா? நேருவோட அப்பா மோத்திலால் நேரு. இவர் வந்து ஒரு ஏசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், அம்ரிட்சர், கல்கட்டா. சரிங்களா? ஏசி. மோத்திலால் நேருவோட ஃப்ரெண்டு சிஆர் தாஸ் பார்த்தீங்கன்னா ஏஜின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஏசி, ஏஜி. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டியை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃப்ரெண்டு தானே. ஸோ அப்போ ஏ வந்து அம்ரிட்சர், சி வந்து கல்கட்டா, இந்த சைடில் ஏ வந்து அகமதாபாத், ஜி வந்து கயா. இது நம்ம புக்லேயே இருக்கும். சரிங்களா? இப்போ நேரு ரிப்போர்ட் எந்த வருஷம் சப்மிட் பண்ணுறாருன்னா 1928 சப்மிட் பண்ணுறாரு. அப்படியே பிரிச்சுக்கோங்க, 1919, 1928. சிஆர் தாஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும், 21, 22. ஏன் வந்து சிஆர் தாஸ் அடுத்து வருவாங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை நிப்பாட்டியிருப்பாங்க. 1923 என்ன பண்ணுவார்னா ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னெடுப்பாக தான் என்ன பண்ணுவார்னா இந்த 2 மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தது பாருங்கள், சின்ன இது முக்கியமானது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காந்தி. ஸோ காந்தி பாருங்கள் எங்கன்னா 1924 பெல்காம் செஷன். இவர் காந்தி கலந்துக்கிட்ட ஒரே மாநாடு இது ஒன்று தான், பெல்காம். அடுத்தது முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட். முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட். முதல் இந்திய பெண்மணி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் பெண்மணின்னு கேட்டுருவாங்க. இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஆனால் லைட்டாக ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு விமன்னு கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட். ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. ஃபஸ்ட்டு உமன் பார்த்தீங்கன்னா 1917 கல்கட்டாவில் நடக்குது. 2வது தான் முதல் இந்திய பெண்மணி ஆனால் சரோஜினி நாயுடு அந்த அம்மையார் கலந்துக்கிறாங்க, 1925 கான்பூரில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டேல் கலந்துக்கிட்ட ஒரே மாநாடு பார்த்தீங்கன்னா கராச்சி 1931. இங்கே தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள் மற்றும் நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராம். சரிங்களா? நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராமுக்கான தேசிய பொருளாதார கொள்கை, அதுக்கான ஒரு திட்டமிடுதலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாரி முக்கியமானது இன்னொன்று 1920 நாக்பூர் செஷன். சரிங்களா? இது தமிழரான விஜய ராகவாச்சாரியார் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். ரெகுலர் செஷனான கல்கட்டாவில் லாலா லஜபதி ராய் இருப்பார். சரிங்களா? அந்த வருஷம் மட்டும் 2 செஷன் நடக்கும். ஒரு செஷன் வந்து ஸ்பெஷல் செஷன், இன்னொன்று வந்து என்னென்னா ரெகுலர் செஷன், கல்கட்டா, லாலா லஜபதி ராய். அப்புறம் 1916 லக்னோ. சரிங்களா? இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் ஒன்றா சேர்ந்து போரிடலாம், ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதனால் இது முக்கியம். ஏசி மஜும்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் பீப்புள்ஸே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ பாருங்கள் 1888. சரிங்களா? 1888 ஜார்ஜ் யூல் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அலகாபாத் 1888 ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1889 பாம்பேயில் வில்லியம் வெட்டர்பன். இவர் 2 வாட்டி இருந்திருப்பாருங்க, 1910, அதுக்கப்புறம் 1889. வில்லியம் வெட்டர்பன். 1894 மெட்ராஸில் ஆல்ஃப்ரெட் வெப். இது மிக முக்கியம். ஏன் அப்படின்னா மெட்ராஸில் நடந்திருக்கு, டிஎன்பிசியில் கேட்கணும்னா இதை கேட்பான். அடுத்தது பாருங்கள் 1904 பாம்பே செஷன். இதில் ஹென்ரி காட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுங்க தலைமை தாங்கியிருக்கார். அவ்வளோதாங்க.
சிம்பிள். இதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 9 இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல காந்தியை ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 2 பெண்மணிகள் ஞாபகம் வச்சுக்கலாம், பட்டேல் ஒரே ஒரு ஆள் தான், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் 2 வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பாருங்கள், முதல் கேள்வியிலே இவ்வளோ வந்துருச்சு. அடுத்தது இந்தியன் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல், இது யார் எழுதுனாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் எந்த வருஷத்தில் எழுதினாருன்னு ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க, ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க. 1901 ஸ்கூல் புக்கு டேட்டாங்க அது, 1901. அடுத்தது 3வது கேள்வி, இன் விச் நேஷனல் காங்கிரஸ் செஷன் மகாத்மா காந்தி வாஸ் மேட் இட்ஸ் பிரசிடென்ட்? இப்போ தான் பார்த்தோம், பெல்காம் செஷன் 1924. அடுத்தது பாருங்க, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் அட்டெண்டட் இன் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 72 பேர். 72 டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா 72 பிரேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 72 தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 72 பேரில் பார்த்தீங்கன்னா 22 பேர் தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. 72 பேரில் தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை 22 பேர். ஸோ முதல்ல இதோட கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்த கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ், கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. சரிங்களா? அடுத்தது 5வது கேள்வி, ஹூ வாஸ் த கவர்னர் ஜெனரல் when இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட்? இது வந்து ஒரு டிப்பிக்கல் கொஸ்டின், நம்ம டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1857 ரிவால்ட் வந்த போது கவர்னராக இருந்தது யார், வைஸ்ராயாக இருந்தது யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? இது வைஸ்ராய். காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது வைஸ்ராயாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெங்காலை பிரிக்கும் போது வைஸ்ராயாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவோட கேபிட்டல் கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு மாற்றும் போது இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தது யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடும்போது யார் வைஸ்ராயாக இருந்தாங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஐஎன்சி செஷனோட சேர்த்து இந்த வைஸ்ராயும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், 1885 யார் இருக்காங்கன்னா லார்ட் டஃப்ரின் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார். இவரோட காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸை உருவாக்குறாங்க. அடுத்து பாருங்கள், 6வது கேள்வி, when and where did the Indian National Congress adopted வந்தே மாதரம் as a national song? ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, வாஜா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 96-11. சரிங்களா? வானா வந்தே மாதரம் 1896, ஜானா ஜனகணமன 1911. இந்த 2 இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஜா 96-11 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்கட்டா. அடுத்தது பாருங்கள், நேரு ரிப்போர்ட். இந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா டாகூர் தான் பாடியிருப்பார், ரவீந்திரநாத் தாகூர். நேரு ரிப்போர்ட் 1928 என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நியூ டொமினியன் ஸ்டேட்டஸுங்கிறது அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் ஒரு பாயிண்ட். 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா? 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொழி வாரியாக மாகாணங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. லிங்க்விஸ்டிக் பேசிஸில் மொழி வாரியாக மாகாணம், லிங்க்விஸ்டிக் பேசிஸான ப்ராவின்சஸ், மாகாணங்கள் மொழி வாரியாக பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செப்பரேட் எலக்டரேட் இருக்கு இல்லையா, தனி இடஒதுக்கீடு, அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, நிப்பாட்டிடணும், இதை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக ஜாயிண்ட் எலக்டரேட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவ்டு காந்தி இர்வின் பேக்ட் 1931 March 5? சரிங்களா? காந்தி இர்வின் பேக்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. கேள்வி அப்படியே வச்சுருவான், டெல்லி பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த மாநாடுனா கராச்சி செஷன். நம்ம அப்பமே பார்த்தோம் இல்லையா, பட்டேல். இதில் 2 விஷயந்தான் நடந்திருக்கும். ஒன்று என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தேசிய பொருளாதார கொள்கை, நேஷ்னல் எக்கனாமிக்கல் ப்ரோக்ராம். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 8வது கேள்வி. அடுத்து 9வது கேள்வி, இன் விச் 2 consecutive years சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? நம்ம பார்த்துட்டோம். 1938 ஹரிபுரா திரிபுரி. சரிங்களா? 9th கொஸ்டின் முக்கியம். அதாவது
பட்டாபி சித்தராமையாவை ஜெயிச்சு ராஜேந்திர பிரசாத்துக்கு விட்டு கொடுத்துருவார். அது பின்னாடி வரும், அந்த கொஷின் வருது, இதை மட்டும் நீ வச்சுங்க. பட்டாபி சித்தராமையாவை ஜெயிப்பார், ராஜேந்திர பிரசாத்திட்ட விட்டு கொடுத்துருவார். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் இன் காங்கிரஸ் டுக் பிளேஸ் இந்த இயர் 1907. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் ரெண்டாக உடையுது. மாடரேட்ஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிப்பாங்க. மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா பிரிக்கிறோம். மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க கோகுலே தலைமையில் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த லால் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலக் அப்படிங்கிறவங்க தலைமையில் பிரிவாங்க. அவங்க ரெண்டு பேரும் திருப்பி பார்த்தீங்கன்னா 1916 எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பி பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், டபிள்யூசி பானர்ஜி வாஸ் எலெக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த இயர். நம்ம பார்த்தோம் டபிள்யூசி பானர்ஜி பிஏ படித்ததால், எஸ்என் பானர்ஜி இவங்ககிட்ட பிஏவாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ பாம்பே, அலகாபாத், சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1885. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ டிஃபீட்டட் பட்டாபி சித்தராமையா காந்தி கேண்டிடேட், சரிங்களா. பட்டாபி சித்தராமையா நான் இப்போ தான் சொன்னேன் மேலே 9வது கேள்வியில். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டாபி சித்தராமையா வந்து ஒரு காந்தியோட கேண்டிடேட், பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவரை அடித்து யார் மேலே வராங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் மேலே வருவார். முக்கியமான கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கப்புறம் காந்தி வருத்தம் தெரிவிக்க போய், காந்தி எதிர்ப்பு தெரிவிக்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் விட்டுட்டு விலகி அதுக்கப்புறம் ராஜேந்தர் பிரசாத் வருவார். 13 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டட் பை ஆலன் அக்டாவியன் ஹியூம். அப்படிங்கிறவர். இந்த ஆலன் அக்டாவியன் ஹியூம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 தியரி வருங்க. நல்ல வேலை. சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். சேஃப்டி வால்வ் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னது யார் அப்படின்னா இந்த ஆலன் அக்டாவியன் ஹியூம். சேஃப்டி வால்வ் தியரின்னு ஒன்று இருக்குது. சேஃப்டி வால்வ் தியரி இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லஜபதி ராய், லாலா லஜபதி ராய். சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தியரி. ட்ரெயின் தியரி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின் தியரி யார் சொல்லியிருப்பாங்கன்னா நவ்ரோஜி சொல்லியிருப்பார். ட்ரெயின் தியரி நவ்ரோஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். ட்ரெயின் தியரி நவ்ரோஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்ஸ்பிரசி சதி அது பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பி தத்து. கான்ஸ்பிரசி தியரி ஆர்பி தத்து அப்படிங்கிறவங்க. இன்னொன்று காங்கிரஸ் ஒர்க்ஸ் அஸ் அ லைட்னிங் கண்டக்டர், இடித்தாங்கியாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா லைட்னிங் கண்டக்டர்னு இதை வர்ணிக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா கோகலே, ஜிகே கோகலே அப்படிங்கிறவர் தான் அதை சொல்கிறாங்க. சரிங்களா. மொத்தத்தில் 4 தியரி பார்த்தாச்சு. சேஃப்டி வால்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா ஏஓ ஹியூம் தான் சொல்லுவார். சேஃப்டி வால்வ் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். ட்ரெயின் தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறது நவ்ரோஜி. கான்ஸ்பிரசி தியரியை சொல்கிறது யாருன்னா ஆர்பி தத்து. லைட்னிங் கண்டக்டர், காங்கிரஸ் வந்து லைட்னிங் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்தது 14வது கொஷின், ஹூ வாஸ் கால்ட் அஸ் எ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா? தெரியும், நவ்ரோஜி. சரிங்களா. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நவ்ரோஜி. 15 ஒய் வாஸ் சைமன் கமிஷன் 1927 பாய்காட்டட் பை காங்கிரஸ்? ஏன்னா அதில் எந்த இந்தியர்களுமே இல்லை. சைமன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறது கன்சர்வேட்டிவ் கட்சி. சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணும்போது அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தது யாருன்னா ஸ்டான்லி பால்ட்வின் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இதில் கோபேக் சைமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் வரும். கோபேக் சைமன் அப்படிங்கிறவர் சொன்னது, கோபேக் சைமன் அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா யூசுஃப் மெஹர் அலி. யூசுஃப் மெஹர் அலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யூசுஃப்ன்றது நல்லா ஞாபகம். ஏன்னா சில முக்கியமான வார்த்தைகளை இவர் தான் சொல்கிறார். குவிட் இண்டியா அப்படிங்கிற வார்த்தை நம்ம இருக்கல, குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த குவிட் இண்டியா அப்படிங்கிறத சொன்னதும் இவர் தான். அதாவது ஹிந்தியில் வந்து சொல்லியிருப்பாங்க சோடோ பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே இங்கிலீஷில் வந்து என்னென்னா நம்ம குவிட் இண்டியான்னு சொல்கிறோம், நம்ம தமிழில் வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை உருவாக்குறது யார் அப்படின்னா யூசுஃப் மெஹர் அலி. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூசுஃப் மெஹர் அலி. சுபாஷ் சந்திரபோஸ் எப்போ இருந்து காங்கிரஸில் ரிமூவ் செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. 1939 அந்த ஹரிபுரா திரிபுரா அந்த காங்கிரஸ் பிரச்சனையோட தான்.
அடுத்து வென் வாஸ் ட்ரைகலர் ஃபிளாக் ஆஃப் ஃப்ரீடம் ஹாய்ஸ்டட்? டிசம்பர் 31, 1929 ராவி நதிக்கரையில் வச்சு. ராவி பேங்க், ராவி ரிவர் பேங்க். இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற தீர்மானம் எடுப்பாங்க. அதனால தான் 26 ஜனவரி 1931 நம்மளோட முதல் சுதந்திர தினமாக கொண்டாடணும்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? இதுதான் அந்த லாகூர் செஷன். நேரு தலைமை தாங்கின ஒரு லாகூர் செஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் டியூரிங் சூரத் ஸ்பிளிட் பிட்வீன் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்? மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையான சூரத் பிளவு ஏற்பட்ட போது காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ராஷ் பிஹாரி போஸ். ஆக்சுவலாக இந்த கூட்டம் எங்கே நடந்திருக்குன்னா சூரத்தே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்கே நடந்திருக்குன்னா பூனேயில் நடந்திருக்கணும். தலைமை தாங்கிறது யார் தாங்கினா லாலா லஜபதி ராய் தாங்கியிருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோட வென்யூவை மாற்றுறாங்க. எங்கிருந்து எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா பூனேயில் இருந்து எங்கே மாற்றுறாங்க, சூரத்துக்கு மாற்றிடுறாங்க. அதேமாரி லாலா லஜபதி ராய் வந்து என்ன பண்ணுறாருன்னா விட்டு கொடுத்துருவார். இல்லை நான் இருக்கலப்பா, நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் ராஷ் பிஹாரி போஸ் வருவார். கடைசி இங்கே வச்சது என்ன ஆகுனா ரெண்டாக உடையும். மாடரேட்ஸாகவும் எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவும் என்ன ஆகுனா உடையும். 19வது கேள்வி பாருங்கள். டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆன் விச் டே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செலிப்ரேட்டட் பூர்ண ஸ்வராஜ்? இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை போராட்ட காலத்தின் பூர்ண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? ஜனவரி 26, 1930. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே நான் 31 போட்டிருக்கேங்க, சாரி 30. சரிங்களா? இதை தான் நம்மளோட முதல் சுதந்திர தினம். இந்த டேட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஹூ டெபிக்டட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஸ் அ மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆர்கனைசேஷன்? மிகவும் சிறிய சிறுபான்மை அமைப்பு என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ட் டஃப்ரின். லார்ட் டஃப்ரின் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. இது பல தடவை கேட்கப்பட்ட கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 21. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தெரியும் நமக்கு, ஆனி பெசன்ட். 1917 கல்கட்டா மாநாடு. 1917 கல்கட்டா. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட்னா யார்? சரோஜினி நாயுடு. 1925 கான்பூர். அடுத்து பாருங்க. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட்? எங்கே சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாம்பே. கோகுல்தாஸ் தேஜ்பால் கல்லூரி. 72 பேர் சந்திச்சாங்க. அது 22 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. 1890 முதல் பெண்மணி காதம்பனி கங்குலி தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த வரவேற்புரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, வேர் டிட் நேரு ரிப்போர்ட் வாஸ் அட்வொகேட்டட் இன் காங்கிரஸ் செஷன்? இந்த வேர் டிட் நேரு ரிப்போர்ட் அட்வொகேட் இன் காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிறது கொஸ்டின் தப்பு. எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். அனைத்து கட்சி கூட்டம் எங்கே நடக்கும் அப்படின்னா கல்கட்டாவில் நடக்கும். இது எந்த வருஷம் நடக்கும்னா 1928 ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 1928 கல்கட்டாவில் நடக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, நேரு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த ஜாயிண்ட் எலக்ட்ரேட் வேணும்னு சொல்லியிருப்பார், புதுசாக மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இந்த மாதிரியான காரணங்களுக்கு எல்லா கட்சியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்திருப்பாங்க. அடுத்து 24. ஹூ பிரசிடெட் ஓவர் மெட்ராஸ் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1927? டாக்டர் அன்சாரி. எம்ஏ அன்சாரி. அடுத்தது தேர்டு காங்கிரஸ் செஷன் 1887 எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. மெட்ராஸ். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் காங்கிரஸ் செஷன் டிட் முகமது அலி ஜின்னா மூவ்ட் அ ரெசல்யூஷன் கண்டெமினிங் த சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்? 1910. சரிங்களா? 1910 தான் இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. முகமது அலி ஜின்னா கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா 1909 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அடிப்படையில் 1906 சிம்லா டெப்டேஷன் மூலமாக தனி இடஒதுக்கீடு கேட்டு வாங்கியிருப்பாங்க. அதனால் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஆக்சுவலாக இதை கெஸ் பண்ணிடலாம் எந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னு. கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படிங்கிறது அப்போ தான் வந்திருக்கும். அதை எதிர்த்து அவர் சொல்கிறார். 1910 எங்கே நடக்குன்னா அலகாபாத்தில் நடக்கும். வில்லியம் வெட்ரபன் நம்ம பார்த்தோம் பாருங்கள், வில்லியம் வெட்ரபன் தலைமையில் நடந்திருக்கும். அதில் தான் இந்த மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மசோதாவை கொண்டு வராங்க. 27 1917 ஆனி பெசன்ட் வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஷீ பிரிசைடட் ஓவர் என்ன செஷன் கேட்குறாங்க. 1917 கல்கட்டா. அடுத்து ஹூ வாஸ் அ லாங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? நம்ம அப்பமே பார்த்தோம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1940 1945 வரைக்கும் இருக்காங்க. அபுல் கலாம் ஆசாத்னால என்ன சொல்கிறோம், டாக்டர் ஞாபகம் வச்சுக்கணும். டி வந்தால் டெல்லி போட்டுங்க, ஆர் வந்தால் ராம்கர். இந்த ராம்கர் தான் பார்த்தீங்கன்னா 1940 நடக்கும். இதுலேருந்து 1945 வரைக்கும் இவர் தான் என்ன பண்ணுறாரு, தலைவராக இருக்கார். அடுத்தது பாருங்க, த தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் பிரசிடெட் பை ஃபக்ருதீன் தியாப்ஜி.
1887 சென்னையில் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு செஷன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயும் கொஞ்சம் சொல்லியிருக்கேங்க. நன்றி.